Good morning. Welcome to Madan Kumar Vlogs. Day 71 of Walking Challenge. Walking with Madan Kumar சீரீஸில் ஜாயின் பண்ணிக்கிங்க. 10,000 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். அதுதான் இன்றைக்கி டாஸ்க். இன்றைய பொழுது சிறப்பாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. நேற்றைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் என்னோடய செக்லிஸ்ட் டெய்லி ஹேபிட் ட்ராக்கரை நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருந்தேன். அதில் நிறைய கேட்டகரிஸ் போட்டு ஒவ்வொன்றையும் எப்படி நான் ட்ராக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துருந்தேன். டே 1ல் கொஞ்சம் வெயிட் குறைஞ்சிருக்கு. ஸோ அதை ஹாப்பி நியூஸாக நம்ம சொல்லிக்கலாம். மற்ற எல்லா விஷயமும் நான் ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கேன். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அல்லது ஏதாவது கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணலாம். இன்றைக்கும் ஈவினிங் 6 மணிக்கு வீடியோ வரும். இந்த வீடியோலையும் இன்றைக்கி ப்ராசஸ் நான் எப்படி பண்ணியிருக்கேன், என்னோடய ட்ராக்கர்ஸ் எல்லாமே எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு எல்லா விஷயமும் உங்களுக்கு அந்த வீடியோஸில் அப்டேட் ஆகிருக்கும். நேற்றைய பொழுது ரொம்பவே சிறப்பாக போச்சு. நேற்றைய பொழுதில் நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, டயட் ரொம்ப நீட்டாக இருந்தேன், சூப்பராக இருந்துச்சு. ஈவினிங்க்கு மேலே நான் சாப்பிடல. ஈவினிங் ஒரு 5:30 நான் என்னோடய டின்னரை முடிச்சுக்கிட்டேன். நைட்டு ஒரு பால் மட்டும் குடித்தேன், ஏன்னா லைட்டாக பசி எடுத்துருச்சு. இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்களில் அதுவும் இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் சூப்பராக போகுது. வாக்கிங் நேற்று சிறப்பாக பண்ணியிருந்தோம். நேற்று வாக்கிங்கை ரொம்ப சிறப்பாக அமைச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆடியோ புக் சொல்லியிருந்தேன், சூப்பராக இருந்துச்சு. அந்த ஆடியோ புக் கிடையாது, ஆடியோ கான்வர்சேஷன் 2026 என்னெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடியோ நல்லா இருந்துச்சு, சூப்பராக போச்சு. இந்த தடவை இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டெய்லி ரிலேட்டடில் இருக்கக்கூடிய ஒரு சில யூடியூப் ஆடியோஸ் எடுத்துருந்துருக்கேன். யூடியூப் வீடியோஸ் இருக்கும் இல்லையா, அந்த யூடியூப் வீடியோவாக பார்க்காம ஆடியோஸ் மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ அது நான் இன்றைக்கி கேட்க போகிறேன், எப்படி இருக்குது, நிறைய எனக்கு என்னெல்லாம் இன்புட் கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதை வச்சு தான் இன்றைக்கி வாக்கிங் எப்படி இருக்க போகுதுன்னு இருக்குது. இருந்தாலும் 10,000 ஸ்டெப்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்களும் 2026 நிறைய புது முயற்சிகள் எடுத்துகிட்டு இருப்பீங்க, அதை ட்ராக் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இன்றைக்கி 10,000 ஸ்டெப்ஸை முடிச்சுட்டு உங்களை மீட் பண்ணுறேன். $10,000 ஸ்டெப்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைய பொழுது சிறப்பாக அமைஞ்சிச்சு. நல்ல ஒரு வாக்கிங், நல்ல ஒரு கான்வர்சேஷன் சூப்பராக போச்சு. நிறைய நல்ல இன்புட்ஸ் கிடச்சிருக்கு. இந்த இன்புட்ஸ் எல்லாத்தையும் நம்ம டே டு டே லைஃப்பில் அப்ளை பண்ணால் இன்னும் நல்லா வரும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. வெள்ளியாக இருக்கட்டும், தங்கமாக இருக்கட்டும், ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இதை பற்றி நிறைய இன்றைக்கி கான்வர்சேஷன் போய்ட்டு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் பிடிச்சிருக்கு அல்லது ஒரு விஷயத்தில் நீங்கள் என்ட்ரு ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க, அதில் வெல்த் க்ரியேட் பண்ணணும் அல்லது அதில் டெவலப் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதை ஒரு ஸ்டெப்னாச்சும் எடுத்து வைங்க. அந்த ஒரு ஸ்டெப்பே உங்களை வேகமாக கூட்டு போயிடும். ஏன்னா நீங்கள் மொதல் ஸ்டெப் எடுத்து வச்சதுக்கப்புறமே உங்களோட இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் பிடிச்சி தான் அந்த இடத்துக்கு உள்ளே வரீங்க. பிடிச்ச இடத்துக்கு ஒரு அடி உள்ளே எடுத்து வச்சதுக்கப்புறம் அதோட டேஸ்ட் தெரிய உங்களோட வேகம் அதிகரிக்கும். வேகம் அதிகரிக்க நிதானம் வரும். நிதானமும் வேகமும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்த ரீச் பண்ணுவீங்க 2026. இது வெல்த்துக்கு மட்டும் இல்லை, எல்லா இடத்துக்கும். அந்தப்படி நான் இப்போ ஒரு புது டாப்பிக்கில் என்ட்ரி ஆகிட்டுருக்கேன். கண்டிப்பாக அதுலேயும் நல்லா பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இன்றைய பொழுது எனக்கு சிறப்பாக அமைச்சு உங்களுக்கும் சிறப்பாக போகும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோட ஹேவ் அ கிரேட் டே.